முக்கிய செய்திகள். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வீட்டில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் மோடி பங்கேற்பு. சந்திரசூட் சமரசம் செய்து கொண்டு விட்டதாக மூத்த வழக்கறிஞர்கள் அதிருப்தி. 70 வயதை கடந்த அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு. பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். காஷ்மீரில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய். சுய உதவிக்குழு பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என கார்கே உறுதி. ஆதார் அட்டையை புதுப்பிக்க 14ஆம் தேதி கடைசி நாள் என்பது வதந்தி. எப்போது வேண்டுமானாலும் புதுப்பித்துக் கொள்ளலாம் என ஆணையம் விளக்கம். வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் வீட்டில் நடைபெற்ற விநாயகர் பூஜையில் பிரதமர் திரு மோடி பங்கேற்றது பெரும் விவாத பொருளாகியுள்ளது. தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் டெல்லியில் உள்ள தம்முடைய இல்லத்தில் நேற்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினார். இதில் கலந்து கொண்ட பிரதமர் திரு மோடியை தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் அங்கிருந்த விநாயகர் சிலைக்கு பிரதமர் ஆரத்தி எடுத்து வழிபட்டார். தலைமை நீதிபதி வீட்டில் பிரதமர் வழிபாடு நடத்திய வீடியோ புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. தலைமை நீதிபதி இல்லத்துக்கு பிரதமர் மோடி சென்றதை விமர்சித்துள்ள உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திருமதி இந்திரா ஜெய்சிங், நிர்வாகத்திற்கும் நீதித்துறைக்கும் இடையிலான அதிகாரங்களை பிரிப்பதில் தலைமை நீதிபதி சமரசம் செய்து கொண்டுள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சுதந்திரத்தின் மீதான நம்பிக்கையை தலைமை நீதிபதி இழந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தலைமை நீதிபதியின் வீட்டு பூஜையில் பிரதமர் பங்கேற்றது குறித்து உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று எக்ஸ் தளத்தில் திருமதி இந்திரா ஜெய்சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச சிகிச்சை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச சிகிச்சை வழங்க பிரதமர் திரு மோடி அறிவுறுத்தியிருப்பதாக கூறினார். ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தால் பயன்பெறும் பல குடும்பங்களில் இருக்கும் மூத்த குடிமக்களும் கூடுதலாக வருமானத்தை கருத்தில் கொள்ளாமல் 5 லட்சம் ரூபாய் வரையிலான சிகிச்சைக்கு டாப் அப் செய்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். वो है कि 70 इयर्स से ज़्यादा के जो हमारे सीनियर सिटीजन्स हैं उनको यूनिवर्सल हेल्थ कवरेज आयुष्मान भारत पीएम जन आरोग्य योजना में कवर करने का फैसला लिया गया है. இந்த அறிவிப்பின் மூலம் நாடு முழுவதும் உள்ள 4,50,00,000 குடும்பங்களில் உள்ள 6 கோடி மூத்த குடிமக்கள் பயன்பெறுவார்கள் என்று கூறிய திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியான மூத்த குடிமக்களுக்கு இதற்கென பிரத்யேக அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பிற தனியார் காப்பீடு மற்றும் இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் சுகாதார காப்பீடு எடுத்துக்கொள்ள 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட குடிமக்கள் இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடையலாம் என்றும் அமைச்சர் கூறினார். பிற பொதுத்துறை காப்பீட்டில் இணைந்துள்ளவர்கள் இதில் சேர விரும்பினால் ஏற்கனவே சேர்ந்துள்ள காப்பீடு திட்டத்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 25,000 கிராமங்களுக்கு 62,500 கிலோமீட்டர் தூர சாலைகள், மின்சார ஆம்புலன்ஸ்களுக்கு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, நீர்மின் திட்டங்களுக்கு 12,461 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என அக்கட்சி சார்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் இந்த மாதம் 18, 25 மற்றும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இதையொட்டி அங்கு பிரச்சாரம் சூடு பிடித்துள்ளது. அனந்த்நாக் தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அனைத்து குடும்பங்களுக்கும் 25 லட்சம் ரூபாயில் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்றும் அறிவித்த அவர், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 11 கிலோ அரிசி வழங்குதல் போன்ற அறிவிப்புகளையும் வெளியிட்டார்.
சுய உதவி குழு பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்த திரு கார்கே, பெண் தொழில் முனைவோர்களுக்கு வட்டி இல்லாமல் 25 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்றும் கூறினார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் குடியேறிய காஷ்மீர் பண்டிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டுள்ள உரிமைகளை பெறுவார்கள் என்று தெரிவித்த திரு கார்கே, ஜம்மு காஷ்மீரில் காலியாக உள்ள 1 லட்சம் அரசு பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். யூனியன் பிரதேசமான காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க தொடர்ந்து முயற்சிப்போம் என்றும் அவர் கூறினார். ஆதார் அட்டையை புதுப்பிக்க 14ஆம் தேதி கடைசி நாள் என்பது முற்றிலும் தவறான செய்தி என்றும், எப்போது வேண்டுமானாலும் ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தங்களது ஆதாரை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆதார் ஆணையம் அறிவுறுத்தி வருகிறது. சிலர் தங்களது முகவரி மற்றும் செல்போன் எண்களை மாற்றியிருப்பார்கள். மேலும் சிலருக்கு முக அமைப்புகள் மாறியிருக்கும். இவற்றை தவிர்க்கவே 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆதார் புதுப்பிக்க வேண்டும் என ஆதார் ஆணையம் வலியுறுத்தி கூறுகிறது. இதற்காக 10 ஆண்டுகள் நிறைவடைந்தவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். அவர்கள் அருகில் உள்ள ஆதார் மையங்களில் புதுப்பித்துக் கொள்ளலாம். அப்போது புகைப்படங்கள், கைரேகை புதிதாக பதிவு செய்து கொள்ளலாம். இந்த நிலையில் ஆதாரை புதுப்பிக்க வருகிற 14ஆம் தேதி வரைதான் கால அவகாசம் உள்ளது என்று வதந்தி பரவியது. இதனால் இ-சேவை மையம் மற்றும் ஆதார் மையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதின. கடந்த 10 நாட்களில் மட்டும் சுமார் 50 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் ஆதார் அட்டையினை புதுப்பித்துக் கொண்டுள்ளனர். இதனால் இந்த தகவல் உண்மையல்ல, வதந்தி என விளக்கமளித்துள்ள ஆதார் ஆணைய அதிகாரிகள், புதுப்பிக்காவிட்டாலும் அட்டை செயல்பாட்டில்தான் இருக்கும், சேவைகள் எதுவும் பாதிக்காது என கூறியுள்ளனர். வரும் 14ஆம் தேதிக்குள் பொதுமக்களே நேரடியாக ஆதார் இணையதளத்தில் முகவரியை உறுதி செய்யும் ஆவணங்களை பதிவேற்றினால் அதற்கு கட்டணம் கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு இந்த சேவைக்கு 50 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதை பலர் தவறாக புரிந்து கொண்டு வதந்தி பரப்புவதாக கூறினர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும், அதற்கு கால அவகாசம் எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். 100 கோடி ரூபாய் வரைக்குமான தொழில் திட்டத்திற்கான வங்கிக் கடனுக்கு அடமானம் இல்லாமல் சுயநிதி உத்தரவாதம் வழங்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் நேற்று கொங்கு மண்டல தொழில்துறையுடனான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. அப்போது திருமதி நிர்மலா சீதாராமனிடம் இனிப்பு, காரம் வகை தின்பண்டங்களுக்கு வெவ்வேறு விதமாக ஜிஎஸ்டி வரி விதிப்பது தொடர்பாக கோவையை சேர்ந்த பிரபல உணவக உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாசன் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. காபி குடிக்கணும், காரம் வேணுங்கிறது, காரத்துக்கு 12ன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு. ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பண்ணுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். ஆனால் நடத்த முடியல. கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்க. பின்னர் பேசிய நிதி அமைச்சர், தொழில் வளர்ச்சிக்கு அனுகூலமான மண்டலமாக கோவை உள்ளதாக கூறினார். மைக்ரோ தொழில்களுக்கு சிட்பி வங்கி கிளையில் கடன் கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்கு பல சலுகைகள், திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 100 கோடி வரைக்குமான தொழில் திட்டத்திற்கான வங்கி கடனுக்கு அடமானம் இல்லாமல் சுயநிதி உத்தரவாதம் வழங்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உங்க ப்ராஜெக்ட் லோன், மொத்தம் லோனு 100க்கு மேலே இருக்கலாம், ஆனால் அப் டு 100 கோடி செல்ஃப் ஃபைனான்சிங் கேரண்டி நாங்கள் கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் பட்ஜெட் மூலமாக. எம்எஸ்எம்இ மூலமாக நிறைய டிஸ்கஷன் ஆன பிறகு நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அந்த கேரண்டி, நாங்கள் எடுத்துக்கிறோம், ஆனால் நீங்கள் கேரண்டி கொடுக்கலன்னா பேங்க் மூவ் ஆக மாட்டாங்க அப்படின்னதுக்கு 100 கோடி வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் கேரண்டி ஃபண்டு ஏற்படுத்தியிருக்கிறோம். முத்ரா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் கடனை 20 லட்சமாக உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இந்தியாவில் 100 நகரங்களில் பிளக் ஆன் பிளே முறையில் தொழில்துறை பூங்கா அமைக்கப்படும் என்ற நிதி அமைச்சர், காய்கறிகளை பாதுகாக்க உரிய திட்டங்களும் பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஐடி நிறுவனங்களை மேம்படுத்தி நவீன வசதிகள் செய்து கொடுக்கவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த திருமதி நிர்மலா சீதாராமன், கோவை தொழிலதிபர்களின் கோரிக்கைகள் குறித்து டெல்லி சென்றதும் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். அரக்கோணம் அருகே அமைய உள்ள டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஆலைக்கு அப்பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.
முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஆட்சிக் காலத்தில் பணப்பாக்கம் பகுதியில் புதிதாக சிப்காட் அமைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு 1500 ஏக்கர் பரப்பளவில் தொழிற்பூங்கா அமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே சென்னையில் ஜனவரி 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 5 ஆண்டுகளில் 9000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தற்போது அமையவுள்ள பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் 500 ஏக்கர் பரப்பளவில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் வாகன தயாரிப்பு ஆலையை அமைக்கிறது. ஜாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர்ஸ் உள்ளிட்ட ஆடம்பர கார்களை ராணிப்பேட்டையில் தயாரிக்க இந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த தொழிற்பூங்காவில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய காலனி தொழிற்சாலை அமைய இருப்பதாகவும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அறிவித்திருந்தார். பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் அமையவுள்ள தொழிற்சாலைகள் மூலம் சுமார் 20,000 பேருக்கு நேரடியாகவும் 40,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிகரிக்கும் வேலைவாய்ப்புகளுக்கு அப்பகுதி மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பணப்பாக்கம் பகுதியில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட சிப்காட் என்ற தொழில்பேட்டை அமைய உள்ளது. இந்த தொழில்பேட்டை அமைந்தால் எங்கள் பகுதியில் ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராம இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளது. சுற்றி ஒரு 10 கிராமங்கள் இருக்கிறது. இந்த கிராமங்களோட வளர்ச்சியை முன்னோக்கி ஒரு 9,000 கோடி இந்தியாவோட பெரிய நிறுவனமான டாடா நிறுவனத்தோட பங்களிப்போடு இங்கே ஒரு தொழிற்சாலை அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டு அதுக்கான பணிகள் துவக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியை சார்ந்த 5000 பேருக்கு மேற்பட்டவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. பணப்பாக்கம் பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ள சிப்காட்டை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்கிறார். மேலும் பல நிறுவனங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இதன் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு புதிய தொழில்கள் தொடங்கப்பட உள்ளதால் அப்பகுதி மக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர கோரிய வழக்கில் மத்திய அரசு 4 வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளும் ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்துள்ள மத்திய அரசு பெட்ரோலிய பொருட்களை இந்த வரம்புக்குள் கொண்டு வரவில்லை. இந்நிலையில் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்து நாடு முழுவதும் ஒரே விலைக்கு விற்க உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் கனகராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி திரு கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி திரு பாலாஜி அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பெட்ரோலிய பொருட்களை குறைந்த விலைக்கு ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் இந்தியா அதன் பலன்கள் மக்களுக்கு வழங்கவில்லை என்று மனுதாரர் தெரிவித்தார். இவற்றை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வந்தால் 100 ரூபாய்க்கு விற்கப்படும் பெட்ரோல் விலை 60 முதல் 70 ரூபாயாக குறையும் எனவும் அப்போது அவர் கூறினார். இதையடுத்து பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்பில் சேர்ப்பது குறித்து பரிசீலிக்க கேரளா உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுப்படி என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்பது குறித்து மத்திய அரசு 4 வாரத்தில் விளக்கமளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பரமக்குடியில் இமானுவேல் சேகரனார் நினைவிடத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் கைகலப்பாக மாறிய நிலையில் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள தியாகி இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் 67வது நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் திரு கிருஷ்ணசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகளுக்கும் தேவேந்திர பண்பாட்டுக் கழக நிர்வாகிகளுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் இருதரப்புக்கும் இடையேயான வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. நாற்காலிகளை தூக்கி வீசியும் மலர் வளையம் கொண்டு ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கினர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து தகராறில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். சென்னையில் 29 ஆண்டுகளுக்கு பிறகு தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளை விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை நேரு விளையாட்டரங்கில் 20 வயதிற்கு உட்பட்ட வீரர்கள் பங்கேற்கும் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் தொடர் களை கட்டி வருகிறது. அங்கு நேற்று நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட திரு உதயநிதி தொடருக்கான கொடியை ஏற்றி போட்டியை தொடங்கி வைத்து வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த தொடரின் முதல் நாளான நேற்று 6 பிரிவுகளில் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழ்நாடு வீராங்கனை அபிநயா தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார்.
முதல் நாள் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி 2 வெண்கலம் என 9 பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், பூட்டான், மாலத்தீவு உட்பட 7 நாடுகளில் இருந்து 174 வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 9 வீரர்கள் உட்பட 62 பேர் இடம் பிடித்துள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தில் கடந்த 1 மாதமாக வெயில் சுட்டெரித்த நிலையில் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு 1 மணி நேரத்துக்கும் மேலாக பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகினர். இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ள வானிலை மையம் சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வீட்டில் நடைபெற்ற விநாயகர் பூஜையில் பிரதமர் மோடி பங்கேற்றது பெரும் விவாத பொருளாகியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 70 வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச சிகிச்சை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆதார் அட்டையை புதுப்பிக்க 14ஆம் தேதி கடைசி நாள் என்பது முற்றிலும் தவறான செய்தி என்றும் எப்போது வேண்டுமானாலும் புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று ஆதார் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.